ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான டேஸ்டியான கிறிஸ்பான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீ டைமுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஹவரில் சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பவுலில் அரிசி மாவு 1 கப் அளந்து எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து வறுத்து நைஸாக ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள், ஓமம், சீரகம் உங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி சேர்த்துருக்குறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் வரும். ஈக்குவலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் க்ளீனாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவு பிசைஞ்சிக்கலாம். ஒன்றா சேர்த்துடாதீங்க, லிக்விட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்தி அளவை விட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இது 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போது ஒரு சின்ன தட்டில் எண்ணெயை தொட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு ஒட்டாமல் வரும். நான் சிங்கிள் முறுக்காக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ முறுக்கு போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் 2 பக்கமும் ஈக்குவலாக வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு டிஸ்பிளேல காமிக்கிறேன். பாருங்கள், டேஸ்டியான க்ரன்ச்சியான முறுக்கு ரெடியாக இருக்கும். டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.